ஹலோ மக்களே 211வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா ஃபாக்ஸி பைரட் ஆளுக்கு ஜெயிச்சிட்டாங்க. சோப்பரை தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஆள் வந்து சோப்பர் தான் வேணும்னு சொல்லிட்டு சோப்பர் ஆனா அழுதுகிட்டு இருக்கான். டேய் நான் உன் கூட தான்டா பயணிக்க வந்திருக்கேன், நீ ஏன்டா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு. ஆனா ஜோரோ மாசா பேசணுன்னே டேய் நீங்க என்ன பண்ணாலும் பண்ணிக்கோங்கடா, நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டான் சோப்பர். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா சோப்பர் போனதுக்கு அப்புறம் மிச்ச ஜோரும் சஞ்சி தான் இருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்ல அவனுக்கு மட்டும் தான் கலந்துக்கிட்டுதானுங்க. ஆப்பரண்ட் 3 பேர் வரானுங்க. பாக்கே பயங்கரமா இருக்கானுங்க. சும்மாவே சாஞ்சிக்கு ஜோரோவுக்கும் ஆகாது, இதுல அவனுங்க தான் டீம்மேட்டா வேற இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போது அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து யார் தலையில இருக்குன்னா சாஞ்சி தலையில தான் அந்த பால் இருக்கு. அவனோட டீம்மேட் ரோரோ நொசோரோ 60 மில்லியன் பெரியில உள்ளவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னு பார்த்தா ஆப்போனன்ட்ல யார் தலைமையில பால் இருக்குன்னா அதை பெருசா ஒருத்தர் இருக்கான் ஜெயிண்ட், அவன் தலைமையில தான் அந்த பாலே இருக்கு. சரி காயினை டாஸ் பண்ணி யார் ஜெயிக்கன்னு சொல்லிட்டு பாப்போம்னு சொல்லிட்டு இருக்காம டெய்ல்ஸா ஹெட்ஸான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஹெட்ஸ்னு சொல்றான் சாஞ்சி. பார்த்தா அங்க டெய்ல்ஸ் வந்துருச்சு. ஃபீல்டா பாலான்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட்ட கேக்குறான். அவன் வந்து பால்னு சொல்றான். உடனே எடுத்தோடனே ஒரு ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிக்கான். இங்க எப்படின்னா ரெண்டு பக்கமும் ரவுண்ட் போட்டு வச்சிருக்காங்க. அதுல ஆப்போனன்ட் வந்து ஆப்போசிட் சைடுல தூக்கி அவங்க பால தூக்கி வைக்கணும். இவ்வளவுதான் மேட்ச். இதுல யார் ஜெயிக்காங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. ஆனா அந்த வாட்டி சாஞ்சி தலையில தான் அந்த பால தூக்கி வச்சிருக்காங்க. உடனே வந்து சொல்லிட்டு இருக்கான், டேய் பால்மேன் உன்னோட பொசிஷன்ல போய் நில்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. டேய் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து கவனமா ஆட வேண்டியது இருக்கு, அதனால என்னைய வர பால்மேன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு சாஞ்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இதை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்றான் அவன். உடனே ஜோரோ அவன் தலையில இருக்கிறத பாக்குறான். டேய் இது பார்க்க உனக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இதுல ஒரு பக்கம் ஜோரோ சாஞ்சி நீங்க வேற லெவல் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி சோப்பரை வர இழந்துட்டோம், இன்னும் யாரை இழக்க போறோம்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. இங்க ஒரு பக்கம் ஃபாக்ஸி பேரிட்டு வந்துட்டான். டேய் உங்க ஃப்ரெண்டை நல்லா சீர் அப் பண்ணுங்கடா, ஆனா எங்களோட டீமை பத்தில குரோகி ரிங்ல அவங்க தான்டா எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஒன்னு லூஃபி சொல்றான், இந்த ரெண்டு மண்டையும் அப்படி என்னதான்டா சொல்றான்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. அவனுக்கு வந்து அசிங்கமா பேசினாலே போதும் தலையே தொங்கி போயிருச்சு. அப்படி அவனை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. டேய் கவலைப்படாதீங்கடா, இந்த மேட்ச்ல நான் கண்டிப்பா இன்டர்ஃபியர் ஆவேன், உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் இந்த கேம்ல நீ வந்து உள்ள நுழையலாமான்னு சொல்லிட்டு நாமி கட்டுக்கிட்டு இருக்கா. இந்த கேம்ல இல்ல எந்த கேம்லனாலும் உள்ள நுழையலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என்ன நீ என்ன மத்தாள் மாதிரி சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, உண்மையான பைரட்லாம் இப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே பேச்ச மாத்திரான். சரிடா வாய மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. இங்க என்னன்னு பார்த்தா இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அங்க என்னன்னா பேப்பர் சிசர் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதுல யாரு ஜெயிக்கிறோமோ அவன் தான் வந்து பால வச்சிருக்க வேண்டாம், ஆப்போனன்ட் வச்சா போதும்னு சொல்லிட்டு. இங்க என்னன்னு பார்த்தா சாஞ்சிக்கு சோரோக்கும் அங்கடுக்குள்ளே வச்சு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நாமி முழிக்கா, இவனுங்களை வச்சு நம்ம ஜெயிக்கவா போறோம்னு சொல்லிட்டு. டேய் சாஞ்சி இந்த பால் உனக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. ரொம்ப அழகா இருக்கா, அப்புறம் இது நான் ஏன் தலையிலே வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் தான்டா பால்மேன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் நேரம் பிரின்ஸ் கிரின்ஸ் சொன்னானடா, யாரடா அந்த கோமாலின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான் ஜோரோ. இப்படி பேசிக்கிறது ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா அவனுக்குள்ள நின்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. மாத்தி பறந்து சாஞ்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும். டேய் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா ஆப்பனன்ட்டுக்குள்ள சண்டை போடுறதுக்குள்ள இவனுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் இது ஒரு பால் கேம்டா, இதெல்லாம் வெப்பன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் உனக்கு இதெல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். நீ ஒரு ஸ்வாட்ஸ் பண்ணு, நீ ஸ்வாடே இல்லாம இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஸ்வாட் இல்லைன்னா நீ வேஸ்ட்னு சொல்றான். திரும்பி அவனுக்குள்ள நின்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க மாத்தி மாத்தி. சண்டை போடாம இருங்கடான்னு சொல்லிட்டு மூச்சு தொலைச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா சாஞ்சி ஸ்ட்ரைட்டா வந்து சர்க்கிள்ல போய் நின்றுக்கிட்டு இருக்கான். ஒன்னு ஆப்பரண்ட் சொல்றான், டே நம்ம ஓட ஆரம்பிச்சு ஜெயிக்க ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நக்கலா சிரிக்கானுங்க அவனுங்க. சாஞ்சியை மதிக்க மாட்டேங்கானுங்க. அவனுக்குள்ள உட்காந்து நக்கலா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஆனா நம்ம சாஞ்சி இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்கான், அசால்ட்டா நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜோரோ உடம்புல ஸ்ட்ரெச் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஹைட்டா இருக்கான். இவன் தலையில அடிச்சவன ஸ்ட்ரெயிட் அந்த பால் அதுக்குள்ள போய் விழுந்துரும். இவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். நம்மால் தலைமையில இருக்க பால் வந்து நம்ம ரிங்கில் விழுந்துட்டா நம்மளும் தோத்துறோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா ஒருத்தன் வாரான், வந்துட்டு விசில் அடிக்க ஆரம்பிக்கான். டேய் ஃபாக்ஸி பேரட்டுக்கு இன்னொரு குரு மெம்பர் கிடைக்க போறானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானு அவனுக்குள்ள. ஆனா ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க லூஃபி ஜெயிக்க போறது நம்ம தான் சொல்லிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பால்மேன் சாஞ்சி வந்து எனிமியோட டெரிட்டரியில நின்னுக்கிட்டு இருக்கான். இவன் ரிட்ரீட் பண்ண போறானா இல்லைன்னா அட்டாக் பண்ண போறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்தோன்னே டேக்கிள் மிஷின் வந்து வேற லெவல்ல வந்துகிட்டு இருக்கான். இவனை நானே பாத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. அவனை அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். ஏர்ல பறந்து போய்கிட்டு இருக்கான். உன் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு பால்மேன் சொல்லிட்டு பாஞ்சு வரான். என்னன்னு பார்த்தா அவன் கையில மிதிச்சுன்னு வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் ஸ்கின் என்னடா இவ்வளவு ஸ்லிப்பரியா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி ஸ்லைடிங் மாதிரி ஸ்ட்ரெச் ஆகி போய்கிட்டு இருக்கான் சாஞ்சி. டே அவனோட ஸ்கின் வந்து ஸ்லிப்பரியா இருக்கும்டா, அது வழுகத்தான் செய்யும் சொல்றாங்க ஒரு பக்கம். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அனல் வகத்துல ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். டென்ஷன் ஆயிட்டான். பங்காஷ்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு அடி அடிக்கான். அடிச்சல சாஞ்சி பறந்து போய்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் சாஞ்சி நம்ம இதுல போய் விழுந்துடாதடா, விழுந்துட்டு நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கான் ஜோரோவோ. டேய் வாய மூடுறா, என்ன செய்யணுமோ அதை செய்ய
அடின்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. ஸ்வீப்பிங் டேக்னு சொல்லிட்டு ஜோரோவே அடிச்சு வீசுறாங்க. ஜோரோ ஒரு பக்கம் செதறிட்டான். சாஞ்சியை பிடிச்சி தூத்திக்கிட்டு வீசுறானுங்க. ஸ்ட்ரெயிட்டா அவனோட ரிங்ல போய் உள்ள போறான். ஜோரோவா அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த ரிங்ல விழுந்துட்டோம்னா சாஞ்சி தோத்துருவான். இன்னும் ஒரு மேட்ச் மட்டும் தான் இருக்கும். சாஞ்சி தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க ஒரு பக்கம். சாஞ்சி அந்த குரங்கு ஒரு லாக் பண்றான். ரத்தம் தெறிக்கி ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த ஓட்டை எழுதிக்கு போட போறான். டே முட்டாளு இங்க தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஜோரோ. ஆனா சடனா வந்து ஜோரோ காலை பிடிச்சி லாக் பண்றான் ஒருத்தனை. ஜோரோ சாஞ்சி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். பட்டானா ஜோரோ டென்ஷன் காலை பிடிச்சி ஒருத்தனை ரிங்குன்னு சுத்திக்கிட்டு ஒரு வீசுறான். வீசி பறந்துகிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் சாஞ்சியோ பிளாக் பண்றான். டிப் டாப் ஷேப்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே இப்ப நான் யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கிக் பண்றான். அடிச்சு அடியில செதறிட்டான் இன்னொருத்தனும். அவனுக்கால 2 குரங்கு செதறிட்டானுங்க. இதுல இன்னொருத்தன் பார்த்தா ஆப்பன் மட்டும் தான் நின்னுக்கிட்டு இருக்கான். நோ கோல்னு வந்துருச்சு. நோ கோல்னு வந்தோன்னு மிரண்டானுக்கு. என்னடா இவனுக்கு ஜெயிச்சானுன்னு சொல்லிட்டு சாஞ்சி சோரோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. டேய் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்றான். உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்குள்ளே சண்டை வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஃபாக்ஸி பெரட்டால எவனுமே அடிச்சதே இல்ல. ஆனா இவனுக்கு வேற அளவு அடிச்சு நொறுக்கி இருந்திருக்கானுங்க. டேய் நீல எனக்கு பேக்கப்பே தேவைடா. இதை நானே பாத்துக்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் சாஞ்சி. டேய் உன்னையெல்லாம் நான் ஒரு ஆளாவே பார்க்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதைன்னு சொல்றான் ஜோரோ. என்னன்னு பார்த்தா ஃபாக்ஸி பெரட்டாலுக்கு மிரண்டானுங்க. டேய் இவனுக்கு சாதாரண ஆள்லாம் கிடையாடா. ஹேம்பர்கே பறக்க விட்டு அடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அவனுக்குள்ள தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டே நீங்க தோத்தீங்கன்னா உங்களுக்கு இவன் கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டு சோப்பரை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா போர்ச்சி. டே முட்டாள் கூக்கு ஏன்டா அப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஜோரோ அவனுக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கானுங்க. சாஞ்சி ஜோரோ அவனு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். இந்த முகிவரானுக்கு அப்படி என்னதான்டா பிரச்சனை, அவனுக்குள்ள ஏன்டா சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபாக்ஸி பெரட்டாலே பேசுறாங்க. ஆனா ஒரு பக்கம் லூஃபியோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே இவனோட பாட்டா சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இவனுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பார்த்து ஆப்பனட்டு பாஞ்சு வந்து மிதிக்கலான்னு வரான். ஓடுதானுங்க 2 பேரும் 2 திசையை நோக்கி. டென்ஷன் ஆயிட்டா எங்காலே அடிக்கன்னு சொல்லிட்டு வேகமா துரத்திக்கிட்டு வரான். அவன் என்னடா பால்மன் துரத்திக்கிட்டு வரான். இவனுங்க ஏன்டா பயந்து ஓடுறான்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா அவன் காலில் பிளேட வர வச்சிருக்கான். டே நீங்க என்னடா வெப்பன் அலோடு கிடையாதுன்னு சொன்னீங்க, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கண்டுக்கிடாமலே இருக்கான் ஒரு பக்கம். டே இங்க பார்டான்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு மிதிக்கான். அவனோட ஷூத்துக்கு வீசுறான். அடிச்சு செதறிட்டான் அந்த அம்பையரு. டே நீ இவ்வளவு பார்த்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான்டா இருந்தேன். என்னடா பார்க்காத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி கட்டிக்கிட்டு இருக்கான். நான் எதையுமே பார்க்கலன்னு சொல்றான் ஒரு பக்கம். சடனா சாஞ்சிக்கு எல்லோ கார்டு கொடுத்துட்டான். டே அம்பையர் அடிச்சதுக்கு எல்லோ கார்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். திரும்பி சொல்லுன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா எல்லோ கார்டுலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் கத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு எல்லோ கார்டு வாங்கினோம்னா சாஞ்சி இதுல ரிஜெக்ட் ஆயிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா இருந்தாலும் அந்த ஜெயின்டாலு ஓடி வந்துகிட்டே இருக்கான் சாஞ்சி டீம் நோக்கி. என்னடா அவன் கோடாரெல்லாம் கொண்டு வரான். இதெல்லாம் அலோடான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். அவன் என்னன்னு பார்த்தா ரெஃப்ரி இங்கேயே பார்க்க மாட்டேங்கான். வேற தேசம் நோக்கி பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சாஞ்சியோ டென்ஷன் ஆயிட்டான். டே இவனால விடுடா, ஏன்டா அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். டே வேணுக்குனே அவன் நம்மளை கோவப்படுத்தி இப்படி தோக்கடிக்கணும் தான் பாக்குறாங்க. நீ அதனால கோவப்படாத. சோப்பர் ஆல்ரெடி நீ பாத்தியான்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே இவனுக்கு ஏமாத்துறாங்களா, இவனுக்கு கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி போய்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. சாஞ்சி எனக்காண்டி வின் பண்ணிட்டு வாடான்னு சொல்லிட்டு இருக்கான். நாமி உனக்காண்டியா இந்த நான் வந்துட்டேன்னு சொல்றான் அவன். சரி கேமுக்குள்ள நான் இறங்க சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா வேகமா ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. பயந்து ஓடுறானுங்க அவனுங்க. சடனா ஸ்கிட் அடிக்க ஆரம்பிச்சானுங்க. சரிடா இவனுக்கு கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்து சொல்லிட்டு சோரம் சாஞ்சி ஒன்னா பாக்குறானுங்க. ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். இதை நான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போய்கிட்டு இருக்கானுங்க. அடிக்கும் போது பார்த்து அடிக்கணும், இல்லைன்னா அப்பள ஸ்லிப் ஆன மாதிரி ஸ்லிப் ஆயிரும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அப்படியே படுத்துக்கிட்டு வரான். அவன் மேல ஏறினா ஸ்லிப்பரி ஆயிரும். அதே மாதிரி ஸ்லிப் ஆகி போய்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. டேய் திரும்பி ஸ்லிப்பரி ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் காலை வேற ரவுண்டு பேர் லாக் பண்ணிட்டான். அப்படியே சுத்தி ரவுண்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த 2 குரங்கு எஞ்சி வந்துட்டுங்க. என்னன்னு பார்த்தா வெப்பன் அலோடு கிடையாது சொல்றான். ஆனா அவனை ஏகப்பட்ட வெப்பனை எடுத்துட்டு வரானுங்க. அதை ரெஃபரி பார்க்காமலே அந்த திசையை நோக்கி உட்கார்ந்துருக்கான் அவன். இந்த நான் ஊடுதான் லோஞ்சு கோட்டர்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். 2 பேரும் பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா ஜோரோ லாக் பண்ணி ஒரு போடு போடுறானுங்க. அடிச்சடியில ஜோரோ செதறிடவே செஞ்சுட்டான். என்னடா ஜோரோவை பொழந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். காம்போ அட்டாக்க போட்டு நொறுக்கி எரிதானுங்க. பங்க் அட்டாக்னு சொல்லிட்டு திரும்பி ஜோரோ நோக்கி பாஞ்சு ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கானுங்க. ஒரு அடி அடிக்கிறானுங்க. ஜோரோ செதறிட்டான். ஃபாக்ஸி பெரட்டாலுக்கு இன்னும் விடவே மாட்டேங்கானுங்க. பாஞ்சு வந்துகிட்டே இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா எல்லா பக்கத்துல லாக் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் சாஞ்சியை டேஷ் அடிக்கானுங்க. சாஞ்சி செதறிக்கிட்டு இருக்கான். சைஸ் அட்டாக் எஸ் சொல்லிட்டு நொறுக்கி எரிதானுங்க. சாஞ்சியை இறக்கவே விட மாட்டேங்கானுங்க. பறந்து அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அடிச்சட்ல சாஞ்சி செதறிட்டான். ஆனா சாஞ்சி எந்திக்கான், ஜோரோ எந்திக்கான். அப்படியே நிக்கிறானுங்க. அப்படியே 2 பேருமே சாஞ்சிரவே செஞ்சுட்டாங்க. ஜோரோ சாஞ்சின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சோப்பரோ அழுத மாதிரி உட்காந்துருக்கான் ஒரு பக்கம். என்னடா ஆப்பனோட சாஞ்சிட்டானுங்க. இப்ப என்னடா இது, அப்ப நம்ம தான் வின்னரான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். ரோகி மான்சர் இது வரைக்கும் எவனுமே தோக்கடிச்சதே இல்ல. திரும்பி நம்ம தான் வின் ஆக போறோம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஒன்னு ஜோரோ கண்ணை துறக்கான். டே குக்கு 10 செகண்ட் நம்ம 2 ஒன்னா டீம் போட்டு விளையாடுவோமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு மேல நம்ம டீம் போடக்கூடாது, இதுவே ரொம்ப நேரம்னு சொல்றான். சரின்னு சொல்றாங்க. அதோட முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.